ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா, 12 நாட்கள், அதாவது ஜூன் 23 முதல் ஜூலை 4 வரை இந்த 12 நாட்களில் ஒரு வித்தியாசமான பலன், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு திருப்புமுனை, ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நமக்கு சாதகம் அப்படின்ற வகையில் நம்ம அதை விரிவாக பார்க்க போகிறோம். எதனால் அப்படின்னா, நமக்கு 7ஆம் வீடான கடகராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் சனி நட்சத்திரத்திலிருந்து புதன் நட்சத்திரமான ஆயில்யத்துக்கு மாறுகிறார். அந்த ஆயில்யம் புதன் நட்சத்திரமாக அந்த சுக்கிரன் செயல்படும் போது 3ஆம் இடத்துல மீனராசியில் இருக்கிற சனி கிரகமும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதுவும் புதன் நட்சத்திரம். அதனால் இந்த 2 பாவங்களும் இணைகிறது. 3ஆம் பாவம், 7ஆம் பாவம். இது 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது, தைரியம் கொடுக்கக்கூடியது, தகவல் தொடர்பை வளர்க்கக்கூடியது, ஆவணங்களை செயல்படுத்தக்கூடியது, சிறு சிறு பிரயாணங்களை செய்யக்கூடியது. மற்றும் உங்கள் மனசு தாங்க 3ஆம் இடம். மனசில் என்னவெல்லாம் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் 3ஆம் இடம் தான். எழுத்து திறமைகள், ஒப்பந்தங்கள், ஆவணங்கள் எல்லாமே 3ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் வீட்டுக்கு ஒரு சுபத்துவத்தை கொடுக்குது. இப்போ ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம். எதுக்காக அடிக்கிறோம்? திருமணத்துக்காக அடிக்கிறோம். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உறுதி பண்ணுவதற்காக பத்திரிக்கை அடிக்கிறோம். அது ஊர்ஜிதப்படுத்துவதை 7ஆம் இடம்தான் அங்கே உறுதிப்படுத்துகிறது. 7ஆம் இடம்தான் திருமணம், 3ஆம் இடம் பத்திரிக்கை. ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த அந்த நிகழ்வு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுபத்துவம் தான் மகரத்துக்கு நடக்குது. அதனால் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் போட்டுக்கலாம், திருமணம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட கூட ஒரு டீல் பண்ணிக்கலாம். மெயினாக 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஷேர் ஆகட்டும் மற்றும் உள்ள விஷயங்கள் எல்லாமே இந்த 5ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வசதியான கிரகம். ஒரு பொன்பொருள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதை எல்லாமே காட்டுறது தான் இந்த சுக்கிரன். சனியை பொறுத்த வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிற கிரகம், ஒரு ப்ராசஸை குறிக்கிற கிரகம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அப்ரோச்சையும் ஊர்ஜிதப்படுத்துகிற கிரகம். அப்போ இது ரெண்டும் சேரும்போது நல்ல பலன்களே நடக்கும். திருமணம் உறுதியாகும். கஸ்டமர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்றது. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு அருமையாக சக்ஸஸ் ஆகும். விரும்பிய இடத்துல சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி கலைகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அற்புதமாக வரும் கலைகள். ஏன்னா சுக்கிரன் கலைகளுக்கு உண்டான காரகன். இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்காங்க, இன்டீரியர் டிசைனிங் கான்ட்ராக்ட் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அது அற்புதமாக வேலை செய்யும். A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் கனெக்ட் ஆகும்போது புது புது ஆர்டர்கள் உங்களுக்கு ஒப்பந்தமாகும். இது எல்லாமே தொழில் பலத்தையும் குறிக்கும், உறவுகளுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கும். அப்போ இந்த 12 நாட்களில் உங்களுடைய புது முயற்சிகளை எல்லாம் செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்டிகுலராக சனி திசை புத்தி அந்தரம், சுக்கிர திசை புத்தி அந்தரம், சூட்சுமம் இதெல்லாம் நடந்ததுன்னா பெர்ஃபெக்டாக இந்த நிகழ்வு நடந்துடும். அப்படி நடக்காதவங்களுக்கு கூட இந்த நட்சத்திரம் வரும்போது வேலை செய்யும். சுக்கிரனுடைய நட்சத்திரமோ சனியினுடைய நட்சத்திரமோ புதனுடைய நட்சத்திரமோ வரும்போது கூட இந்த இம்பேக்ட் வேலை செய்யும். அதனால் மிக மிக அருமையான ஒரு நிகழ்வுகளை எதிர்நோக்கி கொள்ளலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கெட்டவர் கெட்டு போகிறாருன்னு எடுத்துக்கோங்க. அதனால் நல்லது நடக்க போகுது. சனி பொறுத்த வரைக்கும் புது வழித்தடத்தை உருவாக்குகிறார், புது நம்பிக்கையை உருவாக்குகிறார், புது தைரியத்தை கொடுக்குறார். அதனால் புதிய நபர்கள் சந்திப்பு ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய போகுது. திருமண வாழ்க்கை இனிதாக அமையப் போகிறது.
நிகழ்வுகள், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அற்புதமாக அமைத்துக் கொள்ளலாம். கணவன் மனைவி உறவு பலப்படப் போகிறது. மற்றும் ஆரோக்கியம், இறை வழிபாடு, பூர்வீகம், சொந்த பந்தம் அத்தனைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது அகம் சார்ந்த பாவங்கள். அகம் சார்ந்து மன திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வேற எதுக்காவது நமக்கு நெகட்டிவா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒரு பாவம் நல்லா இருக்கு அப்படின்னாலே இன்னொரு பாவத்தை பிரச்சனை பண்ணுதுன்னு அர்த்தம். அது சூத்திரத்துல இருக்கு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது மகரத்துக்கு வீடு கட்ட முயற்சி பண்றது இந்த 12 நாட்கள்ல வேண்டாம். இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வாகனம் வாங்குறதோ தடையாகும். அதுக்குண்டான டெஸ்ட் டிரைவோ அல்லது அதுக்குண்டான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ டீல் பண்ணுங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுதான் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வேலை செய்ய போகும். அதே மாதிரி தான் தாயார் சம்பந்தப்பட்ட மனநிலை, தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் கவனம் தேவை. அதில் ஒரு நெகட்டிவை உண்டு பண்ணும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் டொமஸ்டிக்காக சில பேர் செய்வாங்க வீட்லேயே, டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் பொருள்கள், அல்லது வாங்க முடியாத சூழல், அல்லது ஒரு ஆள் கிடைக்காம அதுக்கு தகுந்த உற்பத்தி செய்ய முடியாமல் தடுமாறுறது, இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும், வீடு மாற்றம் உண்டாகும். இந்த மாற்றத்துக்கு இது மாதிரி வேணால் சாதகமாக இருக்க ஒழிய ஒரு சொத்து பத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு சாதகமாக இல்லை. அதனால் புது முயற்சிகள் அந்த விஷயத்தில் தவிர்த்துருங்க. மற்ற விஷயங்கள் நன்றாக இருக்கிறது. அதுபோக மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. போட்டி பொறாமைகள் அவ்வப்போது வரக்கூடும். ஏன்னா சுக்கிரன் எப்படி உருவாக்குவார் அப்படின்னா, நாம் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அதை பார்த்து பொறாமைப்படுறவங்க அதை சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டே இருப்பார் சுக்கிரன். 7ஆம் இடம் என்பது போட்டி பொறாமை. அப்போ அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாக மகரத்துக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களால் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ பருவத்தில் இருக்கிறவங்களோ அல்லது உங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறவங்களுக்கோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கும். ஏனென்றால் அந்த கெட்டவனாக சுக்கிரன் தன்னுடைய திசா புத்தியில் அந்த சிந்தனை தான் தூண்டுவார். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். மற்றபடி உங்களுக்கு சனி நல்லவர். சனி அறிவை கொடுப்பார், உங்களுடைய பயணத்தை வழிகாட்டுவார், வழி நடத்துவார். அதன் மூலம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெறுகிறீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.